இந்த கனெக்டிங் த டாட்ஸ் எவ்வளவு பேர் பார்த்து நிறைய புத்தகங்கள் அது இதெல்லாம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அது இந்த டாட்ல அப்படி 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 கனெக்ட் பண்ண பின்னாடி ஒரு யானை வரும். முன்னாடி பார்த்தா எல்லாம் கச்ச 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 கச்சன்னு இருக்கும். ஆமாவா? இப்ப நீ உடனே அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணு, கனெக்ட் பண்ணும்போது அது என்ன வரும், சரி வரும். உன்னுடைய என்னோட லைஃப் அப்படிதான் ஆண்டவர் டாட் டாட்டா வச்சிருக்கிறார். இங்க ஒரு சம்பவம் நடக்குது, அங்க ஒரு சம்பவம் நடக்குது, இங்க ஒரு சம்பவம் நடக்குது, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியல, அது ஏன் நடந்துச்சு தெரியல. அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, எங்கெங்கயோ என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் வரும்போது அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது உன் லைஃப் அவருடைய அந்த ப்ளூ பிரிண்ட்குள்ள இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. அதுக்காக தான் இங்க இருக்கிறோம். அதுக்காக தான் மறுபடியும் பிறந்தோம். அதுக்காக தான் இயேசு வந்தாரு. அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சண்டே வந்து உட்கார்ந்து போறதுக்கு இல்ல. இங்க எனக்கும் வந்து பெரிய ஒரு பில்டிங் கேட்டு உங்களால வர வச்சு உட்கார வைக்கிறது இல்ல. நோ, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் ஒரு டிவைன் பிளான் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கொடுத்து ஒரு வரைபடம் இருக்குது. ஷேக் தட் எவரி டே. எதுக்காக ஜெபிக்கணும்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் இல்ல, வரைபடத்துக்காக ஜெபி. வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு டாட்ஸும் கனெக்ட் பண்ணும்போது கடைசியில அது அவர் யோசிச்சது வாழ்க்கையில நடக்குது பாரு. வாழ்க்கையில நடக்கிற அநேக மூமெண்ட்ஸ் ப்ரொஃபெட்டிக் மூமெண்ட்ஸா இருக்கும். நீ ஏன் இவரை சந்திக்கிறேன்னு தெரியல, நீ ஏன் அந்த கம்பெனி போனேன்னு தெரியல, நீ ஏன் இங்க வந்தேன்னு தெரியல. வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நீ தேவ பிள்ளையா இருந்தா அதை அப்படியே தள்ளிட்டு போக முடியாது. இட் இஸ் a significance.